கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட். பிராக்டிஸ் கிளாஸ் நீங்க பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி பாருங்க. மைண்ட்ல எதையும் யோசிக்காதீங்க. மைண்ட் நேரம் பண்ணாதீங்க. இந்த கீவேர்டு எந்த எக்ஸாமுக்கு எந்த டாபிக் அதெல்லாம் வேணாம். அது ஒரு இஷ்யூ எத்திக்கல ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு இஷ்யூ நடக்கும்போது அந்த இஷ்யூக்குள்ள சிலபஸ் தேடாதீங்க. இஷ்யூ யோசிங்க. ஒரு சிவில் சர்வெண்டா, ஒரு ஆக்டிவிஸ்டா இந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிக்க முடியுதா, சரி பண்ண தோணுதா, உங்களோட கிரிட்டிக்கல் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கிளாஸ் பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் இந்த டாபிக் இந்த பாயிண்ட் பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்டிகல் இருக்கிற ஒரு 10 பாயிண்ட் எடுத்து எழுதி புல்லட் பாயிண்டா மாத்தி அதை காட்டுறது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். தட் இஸ் பேங்கிங் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை விதைக்கிறது, நான் உங்க மைண்டுக்கு ஒரு பாயிண்ட் ஏத்துறேன், அது கிடையாது. கிளாஸோட மெயின் எய்ம் இஸ் செல்ஃப் டிஸ்கவரி. பிளாங்க் பேஜ்ல இருந்து, ஒரு டாட்ல இருந்து, ஒரு டிராயிங்ல இருந்து கொஞ்சமா கான்செப்டை நாம செல்ஃப் டிஸ்கவரி பண்றோம். இங்க டீச்சர் நான் உங்களுக்கு சொல்லி தரல, உங்களை கைட் பண்றேன். உங்க மைண்டை செல்ஃப் டிஸ்கவரி பண்ண ட்ரை பண்றேன். ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றோம், நாலேஜ் உருவாக்குறோம். ஒரு பேப்பர்ல இருக்க நாலேஜ் எடுத்து ரியல் லைஃப்ல ரெண்டு பேருமே டெவலப் பண்ணிக்கிறோம். கிளாஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் அந்த இஷ்யூவை ஃபுல் ஃபோக்கஸ்டா இஷ்யூ பத்தி மட்டும் யோசிங்க. முடிஞ்சிடுச்சா, இப்படியே பாஸ் பண்றீங்க. இப்போ செக் தி ஹேண்ட் அவுட்ஸ். நீங்க பார்த்த இஷ்யூவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பயன்படுத்த முடியும், எக்ஸாமுக்கு என்ன தேவை, எக்ஸாமுக்கு எது வரும், அந்த பாயிண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கா செக் பண்ணுங்க. என்ன மாதிரி கொஸ்டின் வரும். ஸ்டெப் 1ல டு ட்ரை டு பிகம் ஏ கிரிட்டிக்கல் திங்கர். ஸ்டெப் 2ல ஹேண்ட் அவுட்ல படிக்கும்போது பி ஏ சின்சியர் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். அண்ட் தேர்ட் லெவல்ல நானே கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டினுக்கு அந்த ஹேண்ட் அவுட்ல இருந்தே பார்த்து ஆன்சர் ரெடி பண்ண முடியும். ஆன்சர் ரைட்டிங் இஸ் நாட் ஸ்பாட் ஆன்சர் ரைட்டிங். ப்ரிப்பேர் பண்ணது எழுதினாலே போதுமானது. யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வருதுன்னா 20ல அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ணணும். நாம கண்டுபிடிச்சு அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த கொஸ்டின் தான் வரணும். அப்படி வந்தா தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ எல்லா கொஸ்டின் எழுதி இருக்காதீங்க. எந்த டாபிக் அடிக்கடி வந்துட்டே இருக்கும், எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ, எது சிலபஸ் லிங்க் ஆகுதோ அந்த கொஸ்டின் எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து ரெடி பண்ணுங்க. பார்த்து ஷார்ட்டா எக்ஸாம் எழுதுவீங்களோ எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் எப்படின்னு செக் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமா இருக்கா, டவுட்டா இருக்கா, ChatGPT கொடுத்து பாருங்க. அவனே எல்லாம் சொல்லிடுவோம், அதுவே எல்லாம் சொல்லிடும். இப்போ அடுத்து வீக்கெண்ட்ல 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணிட்டு பார்க்காம எழுதுங்க. டெய்லி ஒரு கொஸ்டினா கூட அட்லீஸ்ட் 5 கொஸ்டின் வந்துடும். 5 கொஸ்டினும் ஒரு ½ அன் ஹவர்ல பார்க்காம வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ அந்த 30 மினிட்ஸ்ல பார்க்காம அந்த ஃபாஸ்டா எல்லா பாயிண்ட்ஸ் உங்களால ப்ரிப்பேர் பண்ண பாயிண்ட்ஸ் உங்களால எழுத முடியுதுன்னா யூ ஆர் ரெடி ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம். திஸ் இஸ் தி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் மெயின்ஸ். இதை விட்டுட்டு ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி முன்னாடி ஓடாதீங்க. ஓகேவா. இப்போ கிளாஸ்ல போலாம். இந்தியாவில் எலெக்ஷன் சீசன் ஆரம்பிச்சிடுச்சுல. பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ அடுத்த தமிழ்நாடு. இந்த காலத்துல எலெக்ஷன் சீசன்ல எல்லா தலைவர்களும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. எதை பத்தி? மணி தானே. நான் ஆட்சிக்கு வந்தா மாசம் இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு. அப்போ உங்களுக்குன்னா யாருக்கு? இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லா கட்சியும் டார்கெட் பண்றது பெண்கள் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் வச்சுக்கலாம். பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார். நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன். ஒரு ஸ்டேட்டோட சிஎம். அடுத்து நம்ம பிஎம் முக்கிய மந்திரி மகிழா ராஜ்கர் யோஜனாவா. இந்த பிளான் படி பீகார்ல வாடுற 75 லட்சம் பெண்களுக்கு டோட்டலா ஒரு 7,500 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்றேன். லிங்க் பண்ண முடியல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ பென்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் யாரை நோக்கி இருக்கு? Who is the target beneficiary? இந்த காலகட்டத்தில் உமன் தானே. என்ன ரீசன்? உமன் ஓட்டர்ஸ் becoming the decisive political force. கரெக்டா? அவங்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அவங்க நினைச்சா ஒரு தொகுதியில் அவங்க ஓட்டு பேஸ் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ண முடியும். அவ்வளவு பாப்புலேஷன் உங்ககிட்ட இருக்கு. டாபிக் புரிஞ்சா? இந்தியாவில் ஓட்டர் டர்ன் அவுட்ல ஃபீமேல் ஓட்டர் டர்ன் அவுட் தட் இஸ் ரைசிங் ஸ்டெடிலியா. உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த மாசம் நீங்க பாப்பீங்க சில தொகுதிகளில் ஆண்களை விட பெண்களோட அதிகமா இருக்கு. அப்போ யார் ஜெயிக்கணுன்ற இடத்துல ரியல் டிசைடரா உமன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது ட்ரூவா இருக்கும்போது கண்டிப்பா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதுக்கப்புறம் உமனை செகண்டரி ஓட்டரா பார்க்க மாட்டாங்க. அப்ப எந்த கட்சி பெண்களுக்கான எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், டிக்னிட்டி, சேஃப்டி இதை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது சான்ஸ் உண்டு. இப்ப அடுத்து உங்களுக்கான கொஸ்டின். நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா, உமன் பிகம்ஸ் தி மேஜர் ஓட் பேங்க். கரெக்டா? இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு பெரிய ஓட்டர் பேங்கா மாறிட்டாங்க. அவங்களை பொறுத்து முடிவாகுது. இது உண்மையான ப்ராக்ரஸா? கொஸ்டின் புரியுதுல? ஒரு தொகுதியில யார் ஜெயிக்கணுன்ற இடத்துல பெண்கள் வந்துட்டாங்களா? உமன் ஃபைனலி மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ல உமனோட பங்கு வந்துருச்சு. அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பாக்குறீங்க? இவங்களை பேஸ் பண்ணி தராங்களே இந்த ஸ்கீம்ஸ்லாம், உண்மையாவே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உமன் ஓட்டர்ஸை எம்பவர் பண்றாங்களா இல்ல ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஆடியன்ஸை மாத்துறாங்க? ரெண்டுமே இருக்குல்ல. பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்? இட் இஸ் ரியலி எம்பவரிங் தான். கண்டிப்பா இட் இஸ் எம்பவர்மெண்ட் தான். இந்த காசு தராங்கல்ல அந்த ஸ்கீம்ஸை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்? ஜென்ரலாவே ஒரு வீட்டுல மணியோட கண்ட்ரோல் உமன் இருக்காதுல்ல. ரெண்டுமே வச்சுக்கலாம். போத் இன் ஹோம் and public life, women were often denied in controlling the money. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா ஒரு அமௌண்ட் வரதுன்றது they becoming the எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட். உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த இண்டிபெண்டன்சி அவங்க ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பெனிஃபிஷரியா இருக்கிறதுனால கிடைக்கிற விடுதலை. லபார்த்தீஸ் சொல்லுவாங்க. லபார்த்தீஸ் தே ஆர் ஜஸ்ட் பெனிஃபிஷரி. ஒரு கட்சிக்கு பெனிஃபிஷரியா இருக்கிறதுனால ஓட்டு போறதுனால கிடைக்கிற
இண்டிபெண்டன்சி. அப்ப சொல்லுங்க, எப்போ ரியல் இண்டிபெண்டன்சி கிடைக்கும்? ரியல் பாலிடிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பாலிசிஸை பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷேப் பண்ணும்ல. அதுக்கு புரியுதா? சி ரொம்ப பேசிக்ஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் அகைன் ரிவைஸ் பண்றோம். எலெக்ஷன் டைம்னால இந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன பண்றோம்? இட் இஸ் சான்ஸ் டு ரிவைஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு கேஸ். உங்களை ஹெல்ப் பண்ணி எம்பவர் ஆகுது, பெனிஃபிஷியரா வச்சுக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டு அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு பாயிண்ட் நீங்க. பட் அவங்களோட ஆட்சியில ரியல் டெசிஷன் மேக்கிங்ல நீங்க இருக்கீங்களா? அது கிடையாதுல்ல. அப்ப ரியல் பொலிட்டிக்ஸ்ல நீங்க கிடையாது. நீங்க என்ன இருக்கீங்க? ஒரு தொகுதியில, ஒரு கான்ஸ்டிடியூன்சில ஒரு பொலிட்டிக்கல் வேலைங்க பண்றீங்க, ஓட்டு போடுறீங்க. அப்படி ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கட்சினால ஹெல்ப் கிடைக்குது. அப்ப ஜஸ்ட் உங்களை ஒரு சிஸ்டரா பாக்குறாங்க, அம்மா பாக்குறாங்க, என்ன பார்க்கல, பொலிட்டிஷியனை பார்க்கல. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ நீங்க ஓட்டு போட்டாலும் நீங்க யாரு? யூ ஆர் நான் பொலிட்டிக்கல். டேர்ம் புரியுதா? உமன் ஆர் பிகமிங் தி நான் பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடுவன்சி. தான் பாயிண்ட். இந்த ஒரு கீவேர்டுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் ஸ்டோரி. செகண்ட் சொல்லாமா? நான் பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடுவன்சி. நீங்க ஓட்டு போடுறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுங்க? எல்லாரும் ஒண்ணாவாங்க. We are mobilizing the women only to vote, but not inviting to the real decision making. We will just help you. இன்னொருத்தவங்க ஹெல்ப்ல நீங்க வாடுறதுனால you are still non political. இப்போ வார்த்தை பார்த்தோம்ல. அப்போ அந்த எல்லா டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் பார்த்தோம்ல, காசு போதில்ல அக்கௌண்ட்டுக்கு. இது எம்பவர்மெண்டா கேட்டா எம்பவர்மெண்ட் தான். பட் ஸ்டில் யூ ஆர் ரெசிபியன்ட். ஒரு விஷயத்தை வாங்குறீங்க. யூ ஆர் நாட் ஏ லீடர்ல. ஸோ இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? நீங்க வெறும் ரெசிபியண்டா இருக்கும்போது, ஜஸ்ட் ஓட்டு போடுற ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது இவ்வளவு கிடைக்குதுன்னா, ஃப்ரீ பைசைக்கிள் ஃபார் உமன் எங்க பீகார்ல, டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, லீடரா இருக்கும்போது ஆக்சுவலா சொல்லணும்னா லீடரா போகும்போது மட்டும் தான் யூ வில் கெட் ரெஸ்பெக்ட். கரெக்ட் தானே? அதுதான் யூபிஎஸ்சி படிக்கிறோம். நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது வேற, ரெஸ்பெக்ட்ன்றது வேற. ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன்? ஒவ்வொரு கட்சியும் எத்தனை சீட்ஸ் ரிசர்வ் பண்ணுது, எத்தனை தொகுதியில பெண்களை நிக்க வைக்கிறாங்க. அப்ப எலெக்ஷன் டைம்ல ஸ்கீம்ஸ்ல வந்துச்சுல, லட்லி பேனா யோஜனா ஞாபகம் இருக்கா? சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உமனை ஃபோக்கஸ் பண்ண மத்திய பிரதேச ஸ்கீமா யார் ஜெயிச்சா? சிவராஜ் சௌஹான். அண்ட் மகாராஷ்டிராவில் லட்கி பஹின் யோஜனா. பீகார்ல பார்த்தோம்ல. ஸோ பீகாரோட இன்ஸ்பிரேஷனுக்கு காரணம் யாரு? இவங்க தான். மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிராவில் ஒரு கேர்ளுக்கான ஒரு ஸ்கீம் போடுறாங்க. அந்த ஸ்கீம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் அகைன் பிஜேபி என்ன பண்ணுது? பீகார்ல பண்றாங்க. இப்போ பீகார்ல ஜெயிக்கிறாங்கன்னா அகைன் ஆகும் தமிழ்நாடு எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமை ஒரு சோஷியாலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? மக்களுக்கு, முக்கிய பெண்களுக்கு காசு கொடுங்க. கரெக்ட் தான். அது அவங்களை எம்பவர் பண்ணுது. பட் ஜஸ்ட் லைக் தராதீங்க. ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுங்க. 10வது முடிச்ச பெண்களுக்கு வருஷம் இவ்வளவு காசு கிடைக்கும். ஒரு கண்டிஷனோட மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த கண்டிஷன் டெவலப் ஆகும்ல. ஸோ 10வது படிச்சாதான் காசுனா படிக்க வைப்பாங்கல்ல. எஸ், அந்த கண்டிஷன் ஆட் பண்ண சொல்றாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட் பிளஸ் சோஷியல் கண்டிஷன். லாஜிக் புரியுதா? ஒரு வெல்ஃபேர் பாயிண்ட்டை கூட, வெல்ஃபேர் ஸ்கீமை கூட எம்பவர்மெண்டா மாற்ற முடியும். இப்போ அடுத்த பாயிண்ட் வரும் இல்ல, ஈவன் இப்போ அவங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட் போய் சேர்ந்தாலும் அந்த அக்கௌண்ட் மேனேஜ் பண்றது யாரு? அவங்க பையனா இல்ல அவங்க ஹஸ்பண்டா? டிஜிட்டலி ஒரு உமன் வந்து அவங்க மொபைல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? அப்போ ரிசீவிங் மணி வேற, ஓனிங் சாய்ஸ் வேற. லாஜிக் புரியுதா? அதாவது இவங்க அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட் எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணப்படுது, சாய்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் தி மணி, அதை பேஸ் பண்ணியும் இஸ் ரியலி எம்பவர்டா யோசிக்க முடியும். ஓகேல? ஸோ இதெல்லாம் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் யோசிக்கணும். இந்த எல்லா உமன் ஓட்டர்ஸையும் ஜஸ்ட் ஒரே ஜெண்டருக்குள்ள ஒரே குரூப்பா யோசிக்கிறது தப்பு தானே? இந்த காலத்துல முக்கியமான ஐடியா என்னது? இன்டர்செக்ஷனல் ஒரு எம்பிசி உமனுக்கும் ஒரு தலித் உமனுக்கும் ஒரு ட்ரைபல் உமனுக்கும் பர்டன் ஆகிட்டே இருக்கும். டபுள் ஆகுதுல. உமனா ஒரு பர்டன், ட்ரைபலா ஒரு பர்டன். அப்போ உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தருதுன்னா அந்த பெனிஃபிட் நீங்க உமனா இருக்கிறதால தராங்களா? உங்களுக்கு தர பெனிஃபிட் வந்து உமனா இருக்கிறதால கிடைக்குதா இல்ல தலித்தா இருக்கிறதால கிடைக்குதா? இதையும் நோட் பண்ணணும். அப்போ ஒரு ஜெண்டருக்குள்ள கிளாஸ் பேஸ்ட் டிவிஷன் இருக்கு, காஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஆச்சு புரியுதா? உமன் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்கீம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த உமன் ஓட்டர்ஸ்ல யார் ரொம்ப கம்மியா இருக்காங்க? முஸ்லீம் உமன் கம்மியா இருக்கலாம். அப்போ அவங்களுக்கான ஸ்கீம் வராம இருக்கலாம். அப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க உமனா இருக்கிறதுனால, மைனாரிட்டியா இருக்கிறதுனால, லோவர் காஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த 3 பெனிஃபிட்டையும் இன்டர்செக்ஷனால ஒரு ஸ்கீம் உங்களுக்கு தர முடியுதா? அதையும் பார்க்கணும். கரெக்டா? உமனை வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேட்டகரியில பாக்குறது இட் இஸ் நாட் ரியாலிட்டி. எல்லா பெண்களோட ப்ராப்ளமும் ஒரே ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு தெரிஞ்சதுதான். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே வெல்ஃபேர் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா உங்களை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரியல் சிட்டிசனாவே பார்க்கல. என்ன பார்க்கறாங்க? அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு? கிளைண்ட் தான். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். எனக்கு இது கொடுத்தா அவனுக்கு தரேன். என்னோட கிளைண்ட் நீ இதை கேட்கறேன், அதை கொடுத்துறேன், அவ்வளவுதான். ஸோ உமன் மஸ்ட் இம்ப்ரூவ் ஃப்ரம் தேர் கிளைண்டலிஸ்ட் ரிலேஷன்ஷிப் டு ரியல் லீடர். ஓகேவா? ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகலோட சம்மரைசேஷன் தான். ஆர் உமன் டிசைடிங் தி அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள் ஆர்டிகல் தான். ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கத்துக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ரிவைஸ் பண்ணும். பட் இந்த ஆர்டிகல நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன் ஒன்று ரிவிஷன், எலெக்ஷன் வரப்போகுது. ரெண்டாவது முக்கியமான டேர்ம்ஸ் இருக்குல்ல. ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்டா, சிவில் சர்வெண்டா, அந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டேர்ம்ஸும் இன்ட்ரோ பண்ணிட்டேன். இதை வச்சுட்டு உங்களால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஓகேல? ஸோ இந்த ஃபுல் ஆர்டிகலையும் எப்படி ஒன் லைன்ல சமரைஸ் பண்ணலாம். ஆரம்ப காலகட்டத்தில் உமன் வேர் இன்விசிபிலிட்டி யாரை கண்டிக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். ஸோ இன்விசிபிலிட்டில இருந்து இப்போ பெனிஃபிஷரியா மாறி இண்டிபெண்டன்ட் ஓட்டரா இருக்காங்களா? இப்போ இண்டிபெண்டன்ட் ஓட்டர்ல இருந்து லீடரா மாறணுமா? அதுக்கு ஒரு பாயிண்ட் தான் என்னது? ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட். அப்போ மேபி உமன் ரிசர்வேஷனை நம்ம இந்தியா சரியா பயன்படுத்துச்சுன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ்ல நிறைய உமன் லீடர்ஸ் பார்க்க முடியும்.
சரி, ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமிலி கடன் தொல்லையால பாய்சன் குடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ல தற்கொலை பண்ணிக்கிறாரு. கேரளால இருக்க ஒரு ஃபார்மர் வந்து கிராப் ஃபெயிலியர்னால தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஒரு டெக்கில ஒர்க் பண்ற ஒரு டெக்கி ஓவர் பர்டன்ல தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் லைஃபா இருந்தாலும், டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் சிட்டியா இருந்தாலும், டிஃப்ரெண்ட் ரீசனா இருந்தாலும், வாட் இஸ் தி காமன் தீம்? ஒன்று மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் தானே. நிறைய ப்ரூஃப் இருக்குல்ல. நாமளே ஒரு ப்ரூஃப் தான். நம்ம எல்லார் லைஃப்லயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் நாம பேசுறது பீக் சொல்றேன். சூசைட் வரைக்கும் போறாங்கல்ல. அப்ப அந்த பீக் பாயிண்டே, இந்த பீக் நியூஸே நிறைய வருது இல்ல. ஸோ the mental health crisis, it is not anymore the individual problem. It is the India's national pattern of pain. பேட்டர்ன் பார்க்கும்போது சிட்டியில் அதிகமாக இருக்கலாம், சிட்டியில் அதிகமாக இருக்கலாம், பட் வில்லேஜ்லையும் இது நடக்குது. தி மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ரீச்ட் அவர் வில்லேஜ். ஓகே தானே? ஸோ இந்தியா முழுக்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுது. நேஷனல் கிரைசிஸ் ஆஃப் மைண்ட், நாட் ஃபார் இண்டிவிஜுவல். இட் இஸ் நேஷனல் கிரைசிஸ் ஆஃப் மைண்ட். வாட் இஸ் நேஷனல்? பேசணும்ல. வில்லேஜ்ல இருந்து மெட்ரோ வரைக்கும், கிளாஸ் ரூம்ல இருந்து கார்பரேட் ஆஃபீஸ் வரைக்கும், எல்லா இடத்துலையுமே தி கிரைசிஸ் ஆஃப் மைண்ட். ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி இல்லை. அப்போ இந்தியாவோட ஜிடிபி நம்பர்ஸ் ஒரு சைடு அதிகமாகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒர்க் பண்ண எல்லா மக்களும், ஆல் தி பீப்புள் வேர் பிரேக்கிங் டவுனா. கம்பேரிசன் புரியுதுல. ஒரு நாட்டில் எக்கனாமி டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் டெவலப் ஆகணும்ல. பட் எக்கனாமி நம்பர்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கு, ரிச் ஆகிட்டே இருக்கு. ஒர்க் பண்ண லேபர்ஸ் people breaking. So what is the reality? GDP tells only how much we produced. இதை சொல்லாது அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு how much we felt. நம்மளோட ஃபீலை சொல்லாது. அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். நீங்க ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், அவர் தான் கிளாஸ் ரூம்ல ஹையஸ்ட் மார்க் இருப்பார். பட் லாஸ்ட் நைட்டு அவர் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா தூங்குறாருன்றது நமக்கு தெரியாது. So what is the point? நம்ம கண்ட்ரியோட வெல்த் வந்து நம்பர்ல கிடையாது, வெல்த்ல கிடையாது. இட் இஸ் இன் தி வெல் பீயிங் ஆஃப் தி பீப்புள். அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட வெல் பீயிங் இப்ப நல்லா இருக்கும். சேம் டிஃபால்ட் ஃபார்முலா தான். ஹியூமன் இஸ் தி சோஷியல் அனிமல். கண்டிப்பா he needs, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் he needs support and he needs care and he needs connection. இந்த மூணு இல்லாம எவ்வளவுதான் நம்பர்ஸ் பெருசா இருந்தாலும் he going to be break down in future. லாஜிக் புரியுதா? இந்த வேர்ட்ஸ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும், தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். சப்போர்ட், கேர், கனெக்ஷன். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்னா, நம்ம லைஃப் சுத்தி கரெக்டான பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க தர்றது சப்போர்ட், கேர், கனெக்ஷன் இருக்கா? லாஜிக் புரியுதா? செகண்ட் சொல்றேன். 2 பாயிண்ட். இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் டிப்ரெஷன், அதாவது சேட்னஸ், ஹோப் இல்லாம இருக்கிறது, ஆன்சைட்டி, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பயம் இருக்கிறது, அடிக்ஷன், ஏதாவது அடிக்ஷன் இருக்கும், ஏதாவது டிசார்டர் இருக்கலாம், மூட் ஸ்விங் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு இல்லாத பர்சன் பார்க்க முடியாது. பட் நம்ம எல்லாரோட டிப்ரெஷனையும் ஆன்சைட்டியும் சரி பண்றதுக்கு உங்க ஊர்ல நியர்பைல தெராபிஸ்ட் இருப்பாங்களா? பார்த்தா இருக்க மாட்டாங்க. உங்க ஏரியாவில் 1,00,000 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். 1,00,000 பேர்ல 1,00,000க்கு மேக்ஸிமம், அந்த 1,00,000க்கு மேக்ஸிமம் உங்க ஊர்ல ஒரு தெராபிஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும், இல்ல 2 பேர். பட் WHO சொல்றது அட்லீஸ்ட் 4 பேர் இருக்கணும். அப்ப இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது, கவுன்சிலிங் தரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது, நாம எல்லாருமே இந்த ரோல் பண்ணி ஆகணும். we have to connect with the people at any cost. சப்போர்ட் பண்ணி ஆகணும், கேர் கொடுத்தே ஆகணும். என்ன ரீசன்? நம்ம இந்தியாவில் எமோஷனல் ஸ்டிக்மா இருக்கு. ஒரு ஆள் ரொம்ப அழுறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா, பயப்படுறாங்கன்னா, அவனோட எமோஷனை அவங்கள வீக்கா கன்சிடர் பண்றது. அப்ப இந்த ஸ்டிக்மா நம்ம எல்லாருமே இருக்கிறதுனால நம்ம பிரச்சனையை வெளியே சொல்லாம என்ன பண்ணுவோம்? மறைப்போமா? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே பேசினா, நம்ம பயத்தை வெளியே பேசினா we feel வீக்கா இருக்குல்ல. எல்லாருக்குள்ள இது இருக்கும்ல. அப்போ கல்ச்சுரலாவே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது வேற வழி கிடையாது, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரெஸ் சரி பண்ண முடியாது, பட் என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பர்பஸ் புரியுதுல? இந்தியாவோட ரியாலிட்டிக்கு, கல்ச்சுரல் ரியாலிட்டிக்கு, கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்ம ப்ரெஷரை தெராபிஸ்டால சரி பண்ண முடியாது. ஈவன் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 வந்துருச்சு. பட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் மென்டல் ஹெல்த் கேருக்கு அலோகேட் பண்ற 100 ரூபாயில 2 ரூபாய் மட்டும் தான் கவர்மெண்ட் செலவே பண்ணுது. ஸோ பட்ஜெட்டும் கிடையாது, உங்க ஊர்ல சைக்காட்ரிஸ்டும் கிடையாது, ஸ்கூல்ல ட்ரெயின்டு டீச்சர்ஸும் கிடையாது. அப்போ நீங்க தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஹோப். WHO சொல்ற ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட், இந்த உலகத்தோட ஃபுல் பர்டனையும் மெஷர் பண்ணா அந்த ஃபுல் பர்டன்ல 15% பர்டன் இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. இந்தியா கேரிஸ் தி 15% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மென்டல் ஹெல்த் பர்டன். வாட் இஸ் தி ஒன்லி ரீசன்? ஒர்க் ப்ரெஷர்ல அப்புறம் the only reason is பார்த்தோம்ல, there is human deficit, அதாவது ஷார்டேஜ் ஆஃப் பீஸ், சப்போர்ட் அண்ட் பிலாங்கிங். உங்களுக்கு பிலாங்னஸ் இருக்கா? இருக்கக்கூடாது. நம்மள யாருமே பிலாங்கா யோசிக்கலன்னா நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? ஹியூமன் டெபிசிட் இருக்கா? ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரில தான் என்ன இருக்கு? மைக்ரோ லெவல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹியூமன் டெபிசிட் இருக்கு. அப்போ அந்த ஹியூமன் டெபிசிட், அந்த கேப் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா that will be filled by AI. லாஜிக் புரியுதுல்ல? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலை காப்பாத்துறது ஒரே வேர்டு தான், யூ மேட்டர்ஸ். ஸோ எவ்வளவு பெரிய ஆளும் ஒரே ஒரு வார்த்தை தான், யூ ரியலி மேட்டர்ஸ் இன் மை லைஃப், யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டு தி சொசைட்டி, யூ ஆர் சோ வர்த். இந்த ஒரு வேர்ட் சொன்னதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் வில் ஃபீல் லைட்டர்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் தே ஃபீல் லைட்டர். அப்போ இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1,71,418 கேசஸ், சூசைட் கேசஸ் வருதுன்னா மெயின் ரீசன் என்ன? இந்தியாவில் எம்பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னொருத்தரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த மக்கள் எங்க இருக்காங்க? ரீஜனும் முக்கியம் இல்ல. சரி பண்ணணும்னா ரீஜன் முக்கியம் இல்ல. ஈவன் அந்தமான் நிக்கோபார், சிக்கிம், கேரளா, தீஸ் ஸ்டேட்ஸ் ஷோஸ் தி ஹையஸ்ட் சூசைட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பேட்டர்ன், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால். இந்த ஸ்டேட்ல மட்டும் மொத்தமா இந்தியாவோட 1 year சூசைட்ல 40% இந்த ஸ்டேட்ல இருந்து மட்டும். லாஜிக் புரியுதா? தீஸ் ஆர் தி ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் சிட்டிஸ், ஹையஸ்ட் காம்படிஷன் அண்ட் ஹையஸ்ட் ப்ரெஷர். அண்ட் ரீசன் உங்களுக்கு தெரியும்,
அர்பன் ஏரியாஸ்ல எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. பட் இது எதுவுமே வில்லேஜ்ல இல்லைனாலும் வில்லேஜ்ல வேற என்ன இருக்கு? கடன் தொல்லை இருக்கு, டெப்ட், அப்புறம் சர்வைவல். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? மென் தானே. 73%. நம்பர் பார்த்தோம்ல, இந்த நம்பர்ல 73% யாரும் மென் தான். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபேமிலி கான்ஃபிளிக்ட் ஒரு 30%, மென்டல் இல்னஸ், ட்ரக்ஸ் சாப்பிடுவோம்ல, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஒரு 10%, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். லாஜிக் புரியுதா? த இஷ்யூ மூவ்ஸ் ஃப்ரம் ஜியோகிராஃபி டு ஜெண்டர் டு ஃபேமிலியில் அதான் பார்த்தோம். 30% எங்க ஃபேமிலி கான்ஃபிளிக்டாக என்ன பண்ணுவோம்? 30%. ஸோ ஃபைனல் எங்க வருது? ஃபேமிலி கிட்ட ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்டை ஒரு மென்னால வெளியே சொல்ல முடியாது, அழக்கூடாது, டஃபாகவே இரு, ஹேண்டில் பை யுவர் செல்ஃப். ஸோ இந்த கல்ச்சுரல் ஸ்டிக்மாவால் தே வில் நாட் ரீச் தி தெரபிஸ்ட் ஆர் ஈவன் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். கரெக்டா? ஸோ ஹூ ஃபீல்ஸ் தி பெயின் மோர்? மென்னா. பட் தே ட்ரை டு ஹைடா. எஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும் சூசைட் பற்றி பேசினாலே யூ ஹேவ் டு இன்க்ளூட் தி ஃபார்மர்ஸ்ல. வருஷத்துக்கு மினிமம் 10,000 ஃபார்மர்ஸ் வேர் கெட்டிங் சூசைட், மோஸ்ட்லி ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. 1995 இருந்து 2015 3 lakh ஃபார்மர்ஸ் வேர் died. So what is the point? Mental health crisis is around everywhere. City, village, in family, in workplace, in schools, எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. திஸ் இஸ் தி ரியாலிட்டி தானே. பட் இந்த ரியாலிட்டி இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகமாயிட்டு இருக்கா? பட் இந்த ரியாலிட்டியில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஃபார்மர்ஸ் வந்து போறாங்களே, அது கிராப் ஃபெயிலியர், ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ப்ரெஷர், ஆஃபீஸ்ல ஒர்க் பர்டன், இதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த காலத்தோட முக்கியமான கிரைசிஸ் லோன்லினஸ் தானே, தனிமை தானே. தனிமை என்ன பண்ணும்? சம் டேஸ்க்கு ஓகே, பட் மேபி உங்க லைஃப்ல இதை யோசிச்சிருக்கலாம், இதை ஃபீல் பண்ணிருக்கலாம். ஒரு நார்மல் மார்னிங் எல்லாமே பார்க்க நார்மலா இருக்கும் மாதிரி தெரியும், நமக்கான சாப்பாடு எல்லாமே இருக்கும். பட் நமக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு எம்டினஸ் இருக்கும். எழுந்திருப்போம், பிரஷ் பண்ணுவோம், சாப்பிடுவோம், எல்லாம் நடந்துட்டே இருக்கும், ஒர்க் போவோம். பட் அந்த ஃபுல் ப்ராசஸ்லயுமே ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். இதுக்கு என்ன ரீசன்? லாஸ் ஆஃப் பர்பஸ். என்ன பர்பஸ்க்கு இதெல்லாம் பண்றமே தெரியாது. எப்போ தோணுதோ மைண்ட் ஆயிடும், ஒரு ஹெவியா இருக்கும்ல. அந்த டைம்ல இன்னொருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம். பட் இந்தியாவில் அந்த எம்பத்தி டெபிசிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்த யார் ஃபீல் பண்றா? ஏஐ சாட் பாட் ஃபீல் பண்ணுதா? லாஜிக் புரியுதுல? நம்மளோட எம்டினஸ், ஹெவினஸ், பிரஷரை ஒரு இண்டிவிஜுவல் பேசினா நம்மள ஜட்ஜ் பண்ணுவோம். ஏன் என்ன பண்ணாது? ஜட்ஜ் பண்ணாது. we feel safe. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹியூமன் கம்பெனியை விட டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் அப்ரோச்சபிளா இருக்கு. அப்ரோச்சபிளா இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் கட் ஆகி he might feel loneliness. மீனிங் புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹியூமன்ஸ் were shifting to digital displacement. மீனிங் புரியுதா? எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்குல்ல. that emotional connection is shifting from people to machine. கரெக்டா? so what is the point? எப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு people கனெக்ஷன் மிஸ் ஆகுதோ வேற வழி கிடையாது. இந்த இண்டிவிஜுவலை யார் சேஃப்கார்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் பாலிசிஸ் பண்ணணும். அவங்க எதை யூஸ் பண்றாங்களோ அந்த டெக்னாலஜியை ரெகுலேட் பண்ணணும். பிளஸ் எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் சேஃப்கார்ட் பண்றதுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமை ஸ்ட்ராங் பண்ணணும். புரிஞ்சா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இடத்துல கவுன்சிலிங் இருக்கும்ல, பேசிக் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேட்கறது ரொம்ப சிம்பிளா தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிறது ஒரு டவுன்ல, நார்மல் டவுன்ல யூ ஹேவ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கு, தெரபிஸ்ட் எங்க பார்க்க போவீங்க? சைக்காட்ரிஸ்ட் எங்க இருப்பாங்க? நீங்க டிராவல் பண்ணி சிட்டிக்கு போகணும்ல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து பயங்கரமான இனிஷியேட்டிவ்ல. ஸோ நம்ம டவுனுக்கு வில்லேஜ் என்ன வருது? பேசிக் கவுன்சிலிங் வருதுல. ஒருவேளை உங்க ஊர் பக்கத்துல கவுன்சிலிங் இருந்து நீங்க போகலாம், என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் டெலி மனாசா 24/7 மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன். ஸோ இந்தியா முழுக்க 20 lakhs டெலி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் இதெல்லாம் பத்தாது இல்ல, இந்தியாவுக்கு பத்தாது. ஆல்ரெடி சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு. அந்த ஸ்டிக்மா விட்டு வெளியே வந்து டாக்டர் பாக்குறது, போன்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்படியே நீங்க பார்க்கணும் வந்தா கூட ஊர்ல இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் 70% பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் வில்லேஜ், ரூரல். பட் எல்லா சைக்காட்ரிஸ்டும் லிவிங் இன் அர்பன். ஸோ ப்ரொஃபஷனல் ஹைரார்கி ட்ராப். மீனிங் புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா when ego becomes more powerful than the empathy. ஒரு டாக்டருக்கு தெரியும், எல்லா டாக்டர்ஸுமே தெரியும், most of the patients were residing in the village. அந்த எம்பத்தி இருந்துச்சுன்னா those people voluntarily டவுன்ல வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்ப எம்பத்தியை விட அவங்களோட ஈகோ அதிகமா இருக்கு. ஈகோ மீன்ஸ் அவங்களோட ஓன் லைஃப், ஈகோ மீன்ஸ் அவங்களோட ஓன் லைஃப், ஓன் செட்டில்மெண்ட். அப்போ தட் லீட்ஸ் டு ப்ரொஃபஷனல் ஹைரார்கி ட்ராப். சில ப்ரொஃபஷன்ஸ் சில ஊர்ல மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் கிட்ட என்ன கிடையாது? எம்பத்தி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எது முக்கியம்? சொல்யூஷன் முக்கியம் இல்ல. இன்ஃபேக்ட் WHO இருக்குல்ல, இந்த வருஷத்தோட October 10 வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேவோட தீம் என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த சர்வீஸ் கிடைக்கணும். அசஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீஸ். லாஜிக் புரியுதா? இந்தியாவில் கிடையாது, எல்லா ஊருக்கு போனாலுமே எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேப் நிறைய இருக்கு. அப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு what should be the solution? First point, give funds to the mind. அதாவது டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1% இருந்து 5% மைண்டுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு அலோகேட் பண்ணுங்க. முக்கியம் இல்லை, எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ பட்ஜெட் அலோகேட் பண்ணாதான் ஒரு பிலீஃபே வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அடுத்து ஆட்கள் கம்மி, ஸோ ட்ரெயின் மோர் ஹேண்ட்ஸ். சைக்காட்ரிஸ்ட் மட்டும் கிடையாது, நர்சஸ், மிட் லெவல் கவுன்சிலர், சோஷியல் ஒர்க்கர், இவங்க எல்லாருமே இந்த டாஸ்க்கை ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் மூணாவது முக்கியமானது, ஆஸ் யூஷுவல் பிரைமரி ஹெல்த் கேர்ல சுகர், ஃபீவர் இதெல்லாம் பார்க்கறது எப்படி நார்மல் ஆயிடுச்சோ மென்டல் ஹெல்த்தை பார்க்கறதும் நார்மலா மாறணும். என்ன ரீசன்? ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். அதில் என்ன வந்துருச்சு? ரைட் டு மென்டல் ஹெல்த்தும் இப்போ ஒரு அடிப்படை உரிமை. அப்போ ஹெல்த் லிஸ்ட்ல அது வந்துருது. ஸோ மென்டல் ஹெல்த்ல ப்ராப்ளம்னால ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, எத்தனை பேர் உங்களை வந்து மீட் பண்ணிருக்காங்க, எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, அந்த டேட்டாவை மானிட்டர் பண்ணுங்க. கேஸ்கேட் பேஸ் மானிட்டரிங் பண்ணி புரிச்சா? எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு
ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ராப் அவுட் எத்தனை பேர், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். கரெக்ட் தானே? டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஓகே. எது இருக்கணும்? அக்கௌண்டபிலிட்டி ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் ஓகே, அக்கௌண்டபிலிட்டிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் உருவாக்கணும் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு. இது எல்லாத்த விட கல்ச்சுரலாகவே ஒரு ஸ்டிக்மா இருக்கிறதுனால we have to start in schools itself. ஸ்கூலில் ஒரு இடத்துல உள்ள ஆஃபீஸில் அண்ட் ஆல்சோ இன் ஃபேமிலியில். இந்தியாவில் மென்டல் ஹெல்த் லிட்ரஸி உருவாக்கணும். ஸோ இந்த அக்டோபர் 10 நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சில இஷ்யூஸை பேசியிருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் டு மென்டல் ஹெல்த் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 இன் ரைட் டு லைஃப். யார் சொன்னது? எந்த கேஸ்? சுக்தேவ் சாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ நான் இப்போ சொன்னாலும் 1 வீக்ல மறந்துடும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ல இருக்கும், நீங்க நோட் பண்ணிக்கிட்டு படிக்கிறது பொறுத்து தான். சி ஃபேக்ட் முக்கியம் தான், பட் ஃபேக்ட்டுக்காக ஒரு கிளாஸ் கிடையாது, இஷ்யூக்காக தான் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள தான் ஃபேக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், பேப்பர் வீடியோ எல்லாருமே போடுறாங்க, டெல்லி முழுக்க போடுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரீச் ஆகிடும். எதை பத்தி பேச மாட்டாங்களோ, எது உங்களுக்கு ரீச் ஆகாதோ அந்த இன்க்ளூஷன் தர்றது தான் என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ நடக்கிற சூசைடுக்கு அதிகமான ரீசன் டெக்னாலஜி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் வச்சுக்க, அதாவது ஹியூமன்ஸை டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படி கிடையாது. ஹியூமன்ஸ் வேர் forgetting how to be human. ஸோ நாம எப்படி ஹியூமனா இருக்கிறதுன்னு சில கேட்டு இருக்கும்ல, அந்த ஹியூமனஸ் நாம் மறக்கிறதுனால தான் டெக்னாலஜி உள்ள வருதே தவிர டெக்னாலஜி நம்மள ஆக்குபை பண்ணல. அப்போ ஹியூமன்னஸ் இல்லைன்னா அதை கொண்டு வர வேண்டியது யாரு? கவர்மெண்ட். ஒரு எய்ம் என்ன? 2030க்குள்ள நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்போ கொண்டு வந்தாங்க? 2022. இன்னும் 5 years இருக்கு. 2030க்குள்ள அட்லீஸ்ட் 10% சூசைடை குறைக்கணும். எப்படி? அவேர்னஸ், கவுன்சிலிங் இதெல்லாம் உருவாக்குறது. ஆல்சோ உங்களுக்கு தெரியும், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் பார்த்தோம்னா 2017. அந்த ஆக்ட் என்ன பண்ணுது? முடிஞ்ச அளவுக்கு இண்டிவிஜுவலை ஹியூமனா பார்க்குது. அதாவது நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னா நீ பண்ணது குற்றம் பார்க்கல, இட் இஸ் நாட் அ கிரைம். உனக்கு ஏதோ ஒரு டீப் பெயின் இருக்கு, சரி பண்ணலாம். அந்த ஆங்கிள் ஆக்டே மாறிடுச்சு. ஸோ ஃப்ரீ மென்டல் ஹெல்த் கேர் இஸ் ஆஃபர்டு பை கவர்மெண்ட். அதில் ஒன்று தான் மனோ தர்ப்பன். எல்லா ஸ்கூல்லையும் கவுன்சிலிங் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். ஸோ இதெல்லாமே நம்மளோட எய்ம் தான். பட் இதுக்கு என்ன தேவை? ஆட்கள் தேவையில்ல. பட் இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஸ்கூலில் there is no ட்ரெயின்டு கவுன்சிலரா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ ஸ்கூல் காலேஜ்ல கவுன்சிலிங் இல்லாதனால தான் என்ன பண்றாங்க எல்லாருமே, என்னோட கோச், என் லைஃப் கோச் யாரு? ஏஐ. என்னோட தெரபிஸ்ட் சாட் ஜிபிடி. யார் சொல்றா? சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாரு? யங் பீப்புள் யூஸ் தி சாட் ஜிபிடி ஃபார் their லைஃப் கோச் அண்ட் ஆல்சோ as தி தெரபிஸ்ட். அப்போ ஒரு யங் ஜென்ரேஷனே டிபெண்டிங் அப்பான் டெக்னாலஜி மீன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? ஹியூமன் கொலாப்ஸ் சொல்லலாமா? எஸ். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ணணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு மினிஸ்ட்ரி இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்ல ஒர்க் ஆகுது. ஃபார்மர் சூசைட் ஆகிறதுக்கு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் காரணம், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, அகாடமிக் பிரஷர், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, டொமஸ்டிக் வயலன்ஸ், உமன் மினிஸ்ட்ரி, ஜாப் இன்செக்யூரிட்டி, லேபர் ஜஸ்டிஸ், லேபர் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த பாயிண்ட்ல கன்க்ளூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல we everyone have the responsibility to connect with others. பார்த்தோமா? எஸ்பெஷலி யாரு? யங்ஸ்டர்ஸ். 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ். ஒரு 15ல இருந்து 29 வயசுக்குள்ள ஒரு யூத் இறந்து போறாருன்னா மேக்ஸிமம் காரணம் சூசைட் தான். ஆனா உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் ஃபீமேல் சூசைட் இந்தியாவில். ஸோ வாட் இஸ் தி ஈஸியஸ்ட் சொல்யூஷன்? someone has to say you are more worth individual. அப்ப இந்த ரோலை நாம மிஸ் பண்ணா இந்த யங்ஸ்டர் எங்க போவாரு? he goes to digital. he depends upon digital empathy. ஒரு டெக்னாலஜி அவரோட எம்பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும். இல்லை இப்படி சொல்லலாம், ப்ரோக்ராம்டு சிம்பத்தி இப்படி சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் சிம்பத்தி அதிகமாயிட்டு இருக்க டைம்ல we have to focus on, we have to rehumanize the connection. எலெக்ஷன் வந்தாலே எல்லாருக்கும் சில பேசிக் ப்ராசஸ் தெரியணும்ல. அதுல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நான் சிம்பிளா எக்ஸாம்பிளா சொல்றேன். உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வயசு வந்துருச்சு. ஸோ நீங்க நியூ ஓட்டர், நீங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் தரணுமா? ஸோ உங்க லோக்கல் லெவலில் இருக்கிற ஒரு பூத் ஆஃபீஸர் வீட்டுக்கு வருவாரா, வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு. அந்த ஃபார்ம்ல எல்லா டீட்டெயில்ஸும் எழுதணுமா? உங்க நேம், அட்ரஸ், நீங்க இந்தியன் சிட்டிசன் சொல்லி எந்த ப்ரூஃப் தரீங்க, அந்த ஐடி கார்டு எல்லாமே தரணும். ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே. இந்த ஃபார்முக்கு பேர் என்ன? எனுமரேஷன் ஃபார்ம். இதோட மெயின் நேம் என்ன? நேரா வீட்டுக்கு வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ சொல்லுங்களேன், அப்போ எனுமரேஷன் ஃபார்மோட மெயின் பர்பஸ் என்ன? ஃப்ரெஷ் ரோல் தானே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்ணணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? புதுசாக ஃபார்ம் கொடுத்து எழுதணுமா? எனுமரேஷன் ஃபார்ம். ஸோ இது ஒரு ஃபார்ம். பட் நார்மலாக யூஸிங்களேன், வழக்கமாக எல்லா மக்களும் யூஸ்வலாக ஓட்டு போகிற ஆட்கள் இவங்களுக்கு என்ன ப்ராசஸ்? எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, எல்லாரோட பேர் இருக்குல்ல, இந்த டிராஃப்ட் என்ன பண்ணும்? பப்ளிஷ் பண்ணும். உங்களோட பேர் எல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணும். நம்ம என்ன பண்ணணும்? அதை செக் பண்ணணும். ஒருவேளை உங்களை பற்றின டீட்டெயில் தப்பாக இருக்குன்னா இதை மாற்றணும்னா அதுக்கு என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. அது புரிஞ்சா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரே ஃபார்ம் தான், எனுமரேஷன் ஃபார்ம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்ககிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் தரது என்ன அர்த்தம்? உன்னை பத்தி ஃபுல் டீடைல் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கணும்னு அர்த்தம். பீகார்ல பண்ணது தான். யார்கிட்ட வாங்குச்சு? நியூ ஓட்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே என்ன பண்ணி ஆகணும்? ஆல்ரெடி நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா எனுமரேஷன் ஃபார்ம் என்ன பண்ணுங்க? அப்ளை பண்ணுங்க. நாங்கள் செக் பண்ணுவோம். உங்களோட அட்ரஸ், உங்களோட ப்ரூஃப் செக் பண்ணுவோம். நீங்க இந்தியாவோட சிட்டிசனா, அதுக்கு நாங்க சொன்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களா? இந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது ஓகே புரிஞ்சுதுண்ணே. ஸோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எனுமரேஷன் ஃபார்ம்? எனுமரேஷன் ஃபார்மோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சா உங்களுக்கு? ஃப்ரெஷ் ஃபுல் டீட்டெயிலா. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, வழக்கமாக நடக்கிற ப்ராசஸ். நம்ம ஊரில் எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கோம். பட் அகைன் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்? அந்த ஃபுல் லிஸ்ட்டை வெளியிடும். அந்த ஃபுல் லிஸ்ட்டை டிராஃப்ட்டை பப்ளிஷ் பண்ணும். நம்ம என்ன பண்ணணும்? இப்போ செக் பண்ணணும். எலக்ட்ரல் டிராஃப்ட்டை செக் பண்ணணும். ஒரு தப்பா இருக்கு, அதை மாற்றணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணி தரணும். லிஸ்ட்டில் உங்கள் நேம் தப்பா இருக்கு, தப்பான நேமாக இருக்கு, இல்லை இவர் இருக்கார்ல, இவர் இறந்து போயிட்டாரு, அந்த வார்த்தையை தூக்கணும், அவர் நேமை தூக்கணும், டெலிஷன். இந்த ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்ச
ஃபார்ம் 7 இல்லைனா உங்களோட பேசிக் டீடைல், உங்க வயசு, உங்களோட ஜெண்டர், உங்களோட ஸ்பெல்லிங் இதை மாற்றணும்னா ஃபார்ம் 8 லாஜிக் புரிச்சா? அந்த நேமே தப்பு, நேமே தூக்குங்கன்னா 7, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் லைட்டாக மாற்றணும்னா 8. ஒரே தொகுதி தான், இங்க இருந்து வீட்டை என்ன பண்ணிட்டீங்க, வேற இடத்துக்கு மாத்திட்டீங்க. அந்த அட்ரஸ் தரணும். ஃபார்ம் 8A. நீங்க இந்தியன் பட் வெளிநாட்டில் வாடுறீங்க, யுவர் ஓவர்சீஸ் ஓட்டர் ஃபில் பண்றதுக்கு ஃபார்ம் 6A. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபார்ம், உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எலக்ட்ரல் ரோல்ல உங்க பேர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நான் ஓட்டு போடணும், என் நேம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, அப்ளை பண்றோம்ல, அந்த அப்ளை பண்ற ஃபார்ம் 6. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஓவர்சீஸ் இந்தியன் அப்ளை பண்ணா 6A. டிஃபரன்ஸ் புரிஞ்சா? அப்புறம் நியூ ஓட்டர் தான், நீ என்ன பண்ற, ஜஸ்ட் அப்ளை பண்ற, கிளைம் பண்ற. ஸோ ஃபார்ம் 6 கிடையாது, என்யூமரேஷன் ஃபார்ம் கிடையாது. வாட் இஸ் என்யூமரேஷன் ஃபார்ம்? ஃபுல் வெரிஃபிகேஷன், ஃப்ரெஷ்ஷா உங்க வீட்டுக்கு வந்து ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க, நீ நியூ ஓட்டரா ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்யூமரேஷன் ஃபார்ம்ன்றது இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட் டாக்குமெண்ட். மீனிங் புரிச்சா? நான் அப்ளை பண்ணணும், ஃபார்ம் 6 அப்ளை பண்ணியாச்சு, செக் பண்ண வர என்யூமரேஷன் ஃபார்ம். ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் யோசிக்குது, இந்த தொகுதியில் இருக்கிற எல்லாரோட ஓட்டர் நேம் ஐடி எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு, ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் தோணுச்சு என்ன பண்ணும், ஓகே நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ண போறேன், ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ ஸ்பெஷலா ஒரு பயங்கரமான ரிவிஷன் பண்ண போறேன். டவுட்ஃபுல்லா இருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நீ ஆல்ரெடி ஓட்டு போட்டுருக்கலாம், போடாம இருக்கலாம், நியூ ஓட்டரா இருக்கலாம், எல்லாருமே என்யூமரேஷன் ஃபார்மை ஃபைல் பண்ணி ஆகணும். நியூ ஓட்டர் மாதிரி உங்க நேம் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்து, நீங்க இந்தியன் சிட்டிசனா வேலிடா பண்ணுங்க, ப்ரூஃப் கொடுங்க. இப்போ எழுதி தரீங்களா, இதை வச்சு தான் பண்ணுவேன், நான் முடிய பண்ணுவேன். புரிஞ்சுல? ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் வேற தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஃபார்ம் போட்டு என்ன பண்ணிருக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம், சம்மரி ரிவிஷன். பட் எஸ்ஐஆர்ன்றது என்னது, கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்கிராச்ல எங்க முடிஞ்சிருச்சு, பீகார்ல முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ப்ராசஸ் இதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டுக்குமே நடக்க போகுதுன்றத எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிச்சுல, பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த எல்லா ரிவிஷன் பவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950ல செக்ஷன் 21 கிடைக்குதுல, இதுவும் தெரியும் பேசிக்ஸ். ஸோ அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எல்லா பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே தானே, கிளியர் தானே? சம்மரி ரிவிஷன்ன்றது எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஜென்ரல் அப்டேட் பண்றது. கன்ஃபியூஷனா இருக்கு, தப்பா இருக்குன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ இது கோர் இஷ்யூ எஸ்ஐஆர் தானே. என்ன ரீசன், ஃபர்ஸ்ட் டைம் பீகார் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ப்ராசஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரிவிஷன் பண்றேன். எல்லா ஓட்டர்ஸும் யூ ஹேவ் டு ஃபில் தி என்யூமரேஷன் ஃபார்ம். பார்த்தோம்ல, அதில் முக்கியமானது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சது தானே, நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தால் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அப்போ நீங்க இந்தியன் சிட்டிசன் சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப், நாங்க சொல்ற லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப்ல அது இருக்கா செக் பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப்ல ஆதாரையும் ஆட் பண்ணிக்கோ. இது முக்கியமானது. ஏன் மிஸ் பண்ற அப்படி கேட்குது பீகார்ல. ஓகே, எல்லா மக்களும் ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிராஃப்ட் ரோல் ரெடி பண்ணும். நீங்க கொடுத்த டீடைல் வச்சுக்கிட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்க என்ன பண்ணலாம், உங்க பேர் இருக்கா இல்லையா, மிஸ் ஆயிடுச்சா, இதை மாத்தணுமா, என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். நீங்க கிளைம் பண்ண விஷயத்தை யார் வெரிஃபை பண்ணுவா, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் எலக்டோரல் ரோல் வில் பி பப்ளிஷ்ட். ஸோ ஃபார்ம் வாங்குறாங்க, வழக்கம் போல தான் ஃபார்ம் வாங்குறாங்க, டிராஃப்ட் ரெடி பண்றாங்க, தப்பானதை வந்து கேட்டுக்குங்க, வெரிஃபை பண்ணிக்கங்க. அடுத்து ஆகும் ஃபைனல் ஒரு அப்டேட் வரும். ஒரு கோர் பாயிண்ட் என்ன, இட் இஸ் தி கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் டிரைவ். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்ம் பாருங்களேன், ஓரளவுக்கு தெரியுது இல்ல. ஸோ ஃபார்ம் 5 நோட்டீஸ் விடுவாங்க, ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியாச்சு, பப்ளிஷ் பண்ண போறோம், என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் விடுவாங்க. அதை விட்டு 6A 7 8 இது எல்லாமே நாம ஃபில் பண்றது கரெக்டாக அதெல்லாம் பார்த்தோம். பட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஆஃபீஸ் என்ன பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ல. ரெஸ்பாண்ட் பண்ற ஃபார்ம்லாம் இதெல்லாம் ஃபார்ம் 9 10 11 11A 11B. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு அட்ரஸ் மாற்றணும், என்ன பண்றீங்க, ஃபார்ம் அப்ளை பண்றீங்களா, அதை பார்த்து முடிச்சுட்டு லிஸ்ட் அனுப்பும், அதுக்கு ஒரு ஃபார்ம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் ஃபார்ம். புரியுதுல, இதை படிங்களேன். ஃபார்ம் 11B லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸ் அவுட்சைட் தி கான்ஸ்டுவன்சி ரெசிடிங் ஃபார்ம் 8. ஃபார்ம் 8ல கிடைச்ச அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, லிஸ்ட் பண்ணி போடுறாங்க. அதாவது வேற தொகுதி 11A என்னது, ஒரே தொகுதியில். ஸோ கொடுத்த ஃபார்மை லிஸ்ட் பண்றாங்க, ஃபார்ம் 9ல இருந்து 11B வரைக்கும். ஓகேல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல பீகார்ல நடந்ததுல மெனி உமன் நேம் வேர் மிஸ்ஸிங். என்ன ரீசன் தெரியும்ல, மேரேஜுக்கு அப்புறம் ஊர் மாறுவாங்க, செகண்ட் நேம் மாறும். ஸோ இடம் வரும்போது டாக்குமெண்டேஷன் மிஸ் ஆகும், பர்த் ப்ரூஃப் இருக்காது கரெக்டாக அந்த ஊரில். ஆனால் அந்த ஃபார்ம் பேப்பர் யார்கிட்ட கிடைக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற மேல் போயிட்டு வாங்கிட்டு வரா. அப்போ இதுக்குள்ள இவ்வளோ லேக்கிங் இருக்கு. இந்த இஷ்யூ புரியுதுல. எஸ், டெமோக்ரஸி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை ஃபார்ம் வச்சுக்கலாம். அந்த ஃபார்ம் கூட உமனுக்கு ரீச் ஆகுறதுல கூட என்ன இருக்கு, ஒரு டிபெண்டன்சி இருக்கு. இந்த டிபெண்டன்சியால மெனி உமன் ஓட்டர்ஸ் வேர் நாட் வெரிஃபைட் கரெக்ட்லி therefore their names are missing in the electoral roll. இந்த electoral rollல women names were missing. ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு தெரியணும். ஸோ the real democracy in India starts from assessing the form. ரேண்டமா யோசிங்களா, எந்த விதமான இலக்கும் இல்லாம ஜென்ரலா யோசிங்களா, ஜஸ்ட் ரேண்டமா யோசிங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரோட லைஃபும் என்ன மாதிரி லைஃப், ஆர்டினரி லைஃப் தானே. ரொம்ப பெருசா ஐயோ இருக்காது, லோ இருக்காது. காலையில எழுந்திருப்போம், குளிப்போம், சாப்பிடுவோம், ஸ்கூலுக்கோ இல்லை வேலைக்கு போவோம், செல்லு பார்ப்போம், அகைன் வீட்டுக்கு வருவோம், அகைன் சாப்பிடுவோம், தூங்குவோம், அகைன் காலையில் எழுந்திருப்போம், அகைன் ஸ்கூலுக்கு போவோம், ஆஃபீஸ் போவோம். ஸோ ஒரே ரொட்டீனை பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு தோணும்ல, நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, இந்த ஒர்க்கை ஏன் பண்றோம், எதுக்கு வாடுறோம், ஒரு மீனிங்ல சுச்சுவேஷன்ல நம்ம யோசிப்போம்ல. அதாவது ஹையும் இருக்காது, லோ இருக்காது, அப்படியே போயிட்டு இருக்கும். சண்டேயும் கிடையாது, ஹாப்பினஸும் கிடையாது. அப்போ லாஸ்ட் ஒரு 1 year 2 year பார்த்தோன்னா ஏதோ ஒரு மிஷின் மாதிரி ஒரே வேலை பண்ணிட்டு இருப்போம்ல. ரொட்டீன் லைஃப், மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டினரி லைஃப் எப்படி இருக்கும் பார்க்க, ரொட்டீன் லைஃபா இருக்குல்ல. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கே தோணும், இந்த ரொட்டீனை நாம ஏன் ஃபாலோ பண்றோம், லைஃப் மீனிங்ஃபுல்லாவே இல்லையே, இந்த வேலை நான் பண்ணணுமா, லைஃப்க்கு எந்த பர்பஸும் இல்லையா. எழுந்திருக்கிறோம்,
வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், காசு தீர்ந்து போயிடுது மாதம். அகைன் வேலைக்கு போகிறோம், அகைன் காசு வருது, அகைன் செலவு பண்ணுறோம், ஃபுல்லாக காலி ஆகிடுது, மறுபடியும் ஜீரோல இருந்து அவள் சம்பாரிச்சு சாப்பிட்டு மறுபடியும் சம்பாரிச்சு சாப்பிட்டு இந்த ரொட்டீன் லைஃப் எதுக்கு? என்ன மீனிங்ஃபுல் யோசிப்போம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேசணும் புரியுதா? ஒரு எம்டினஸ் வருதுல்ல, டெய்லி ஒரே ரொட்டீன் பண்ணி ஒரு டயர்டு வருதுல்ல, அந்த டயர்டு வந்து நாம பண்ண ஒர்க்குனால வரல, அது வேற, அது ஸ்ட்ரெஸ் பர்டன். பட் இந்த எம்டினஸ் இந்த டயர்டு வந்து என் லைஃப்ல எனக்கு மீனிங் தெரியல, எனக்கு என் லைஃபோட பர்பஸ் தெரியல, மீனிங்லெஸ்ஸா இருக்கு, இதை நான் ஏன் பண்றேனே தெரியல, நான் எந்த டைரக்ஷன்ல போறேன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேட்டிக் அப்படின்னு அர்த்தம். என்னோட இருப்பு இருக்குல்ல, என்னோட சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப் ரொட்டீன் என்ன பண்ணுதுன்னு ரொம்ப கடுப்பாகுது, எம்டி ஆகுது, டயர்ட் ஆகுது, ஃபேட்டிக் ஆகுது. என்ன பார்க்கும்போது மெஷின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ கீப் ரன்னிங் வித்தவுட் எனி ரீசன். திங்க் பண்ண முடியல. அப்போ இது ஒரு பெயின் தானே, பர்பஸே தெரியாம ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும். ஒரு எம்டினஸ்ன்றது ஒரு பெயின் தானே. ஸோ அந்த பெயினை, அந்த எம்டினஸை, அந்த அப்சர்டிசத்தை அதை ஃபிலாசபியா மாற்றி தன்னோட ரைட்டிங்ல கொண்டு வர ஆள் தான் கிராஸ் நகர்கை. ஸோ இவருக்கு தான் இந்த வருஷத்தோட நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஸோ இது வரைக்கும் என்ன பேசணுமோ அது எல்லாமே இவரோட ரைட்டிங்கோட கோர் பாயிண்ட். ஸோ கிராஸ் நகர்கோய் இவரோட எல்லா புக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரைட்டிங்கோட கோர் வேல்யூ எதை பற்றி பேசுது. இப்போ பார்த்தோம்ல, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அப்சர்டிட்டி, மீனிங்லெஸ் லைஃப். நம்ம லைஃபுக்கு மீனிங்கே கிடையாது, பட் வேறு வழி இல்லை, வாழ்ந்தாகணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுல, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர் வேல்யூ. நம்ம எல்லாரோட லைஃப்குள்ளேயும் இந்த அப்சர்டிட்டியை பார்க்க முடியும். பர்பஸே தெரியாத லைஃப், அந்த லைஃப்குள்ள நிறைய பெயின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்போம், அன்னைக்கு நைட்டு ஃபீல் பண்ணுவோம், அடுத்த நாளே மறுபடியும் படிக்க ஆரம்பிப்போம் அடுத்த எக்ஸாமுக்கு. ஒரு ஃபார்மருக்கு இந்த வருஷம் கிராப் ஃபெயில் ஆயிருக்கும், கடுப்பாவாரு, பட் அடுத்த சீசனே மறுபடியும் நம்பிக்கையோட அடுத்த வேலை செய்வார். ஒரு உமனுக்கு தன்னோட வீட்டில் யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட இருந்து லவ்வே கிடைக்காது, லவ் கிடைக்கலனாலும் அடுத்த நாள் காலையில் எழுந்து அதே எனர்ஜியோட ஃபுட்டு செய்வாங்க. ஒரு டீச்சர் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் தன்னோட கிளாஸ்ல தன்னோட பெயிண்டிங்கை யாருமே பார்க்கலனாலும் அந்த வேலையை செய்வார். இது எல்லாத்தோட காமன் தீம் என்ன? ஹியூமன் ரெசிலியன்ஸ். அதாவது நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல எதுவுமே சரியா இல்லைனா கூட அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? எழுந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். தட் இஸ் ஹியூமனோட ஸ்ட்ரென்த். நீங்க பண்ற வேலைக்கு பாராட்டு கிடைக்காது, ஒரு ஆர்டினரி பர்சன் பண்ற வேலைக்கு தினசரி அப்ரிசியேஷன் கிடைக்காது. எதுவுமே கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு ஹோப்ல அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? அதே வேலை செய்வோம். ஸோ ஈவன் இன் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் யூ கேன் see the human resilience. ஸோ புரிஞ்சிருக்கும். பட் அகைன் நம்ம லைஃப் லாஜிக்கலாக பார்க்கும்போது ஒரு நாள் பெயின், ஒரு நாள் கன்ஃபியூஷன், பயங்கரமான லாஸ் நிறைய வரும். டெய்லி ரிவார்ட் கிடைக்கணும் அவசியமே கிடையாது. பட் நம்ம என்ன பண்றோம்? தோத்து போனதுனால அது குவிட் பண்ணல, லவ் கிடைக்கலனாலும் குவிட் பண்ணல. குவிட் பண்ணலாம்ல. இந்த லைஃப் ஆடுறதுனால எந்த விதமான பர்பஸும் கிடைக்கல, கிரெடிட்டும் கிடைக்கலனா அது குவிட் பண்ணலாம்ல. குவிட் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்ம லவ் பண்ணா நமக்கு ஹர்ட் தான் கிடைக்கும். ஸோ ஹர்ட் கிடைச்சாலும் லவ் பண்ணுவோம். யாருமே கிளாப் பண்ணலாலும் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஒரு தொடர்ந்து 4 to 5 times ஃபெயில் ஆனாலும் ட்ரீம் பண்ணிட்டே இருப்போம். தட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பீயிங். நம்ம உலகம் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணல? மூவ் பண்ணல. நம்மளோட மூவ்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கு? அலைவா வச்சுட்டு இருக்கு. அப்சர்ட் கரேஜ். நீங்க பார்த்துருப்பீங்களா, சில பேரை பார்க்கும்போது தெரியும், எதுக்கு படிக்கிறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், பாஸ் பண்ணா தெரியல, கிளியரா வழி தெரியல. பட் இருந்தாலும் அந்த அப்சர்டிட்டியோட ஒரு கரேஜோட பசங்க மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அப்சர்ட் மீனிங்லெஸ் லைஃப். இதை பத்தி அதிகம் பேசுறது யாரு? ஆல்பர்ட் கேமியூவா. ஸோ இவரோட ட்ரெடிஷன்ல அடுத்த வர ஆள் தான் கிராஸ் நகர்கை. ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இப்போ பேசணும்ல, நம்ம பிறக்கும் போது நம்ம இதுதான் பிறக்கிறோம் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கிடையாது. நம்ம லைஃப்க்கான மீனிங்கை உருவாக்கிட்டு நம்ம பிறக்கல, ஃபர்ஸ்ட் வாட ஆரம்பிப்போம். நம்மளோட லிவிங் வழியா அதுக்கான மீனிங் ஆகிட்டே இருக்கும், உருவாகிட்டே இருக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அப்புறம் இறங்குன்னு சொல்லுவோம்ல. அப்படி ஆப்போசிட் சொல்றாங்க. யாருமே லைஃபை டிசைட் பண்ணி மீனிங்ஃபுல் ஆக்கிறதுக்கு அப்புறம் பிறக்கல. ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஆக்ட் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் இறங்கு. அந்த ஆக்ஷன் வழியா தான் லைஃப் பர்பஸ்ஃபுல்லாக மாறும். இன்னைக்கு உன் லைஃபோட மீனிங் உனக்கு புரியாது, பட் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த செய்யற வேலை வந்து உனக்கான மீனிங்ஃபுல் லைஃபை உருவாக்கும். ஸோ வேர் இஸ் மீனிங்? தேர் இஸ் நோ மீனிங் இன் தி லைஃப். மீனிங் பிரசன்ட் இன் தி ஆக்ஷன். ஸோ த லைஃப் பர்பஸ் இஸ் discovered through doing, not something known before the action. So hopelessnessல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கரெக்ட் தானே? நம்ம நிறைய பேர் லைஃப் பார்த்துருக்கோம்ல, சென்னைக்கு கிளம்பி வருவாங்க, எந்தெந்த பர்பஸ் எல்லாம் வருவாங்க, பட் அதுக்கப்புறம் ஆகும் லைஃபே மாறும்ல. உன்னோட ஆக்ஷன் தான் உன்னோட பர்பஸை முடிவு பண்ணிட்டு இருக்கும். ஸோ பர்பஸ் யோசிக்காத, ரொட்டீன் லைஃபாக இருந்தாலும் அந்த லைஃபை ஆக்ஷன்ல இறங்கு. ஸோ இந்த ஹோப்லெஸ்னஸ் பத்தி தான் லாஸ்லோ கிராஸ் நகர்கோய், ஹங்கரி ரைட்டர், 71 ஏஜ், ஹங்கரி ரைட்டர், யூரோப்பியன். அண்ட் வழக்கம் போல இந்த ஆளும் எழுத ஆரம்பிச்சாருன்னா ஒரு லைன் முடிக்கிறதுக்கு 10 பேஜ் ஆகலாம். ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் எழுதி தருவாங்களே, அந்த மாதிரி நாட்களில் ஒரு ஆள். அப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வருதுல்ல, எதுக்கு இந்த மாதிரி அப்சர்வ் ரைட்டர்ஸ்லாம் அவங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் எழுதிட்டே வராங்க, வேற பரவாயில்ல எழுதி வராங்க. 2 பாயிண்ட் சொல்றாங்க. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல ஃபுல் ஸ்டாப்லாம் வராது, அப்படி போயிட்டே இருக்கும். மைண்ட் இருக்குல்ல ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கும் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல். ஸோ நம்ம தாட்ஸை வந்து ஒரு லைனுக்குள்ள அடக்க முடியாது, போயிட்டே இருக்கும் ஆன் தி ஃப்ளோ. இது ஒன்று. ரெண்டாவது, அவர் இருந்த ஊர் வந்து ஹங்கேரியில் டிக்டேட்டர்ஷிப் ரூல். அங்கே ஸ்பீச்சுக்குலாம் அவ்வளோ ஃப்ரீடம் கிடையாது, கண்ட்ரோல்டு ஸ்பீச் தான். அப்போ கண்ட்ரோல் ஸ்பீச் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் என்னோட புக்கில் அன்கண்ட்ரோலபிளா லாங் லைன்ஸ் எழுதிட்டே இருக்க போகிறேன். இட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட லாங் ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ஒரு லைன் வந்து ஒரு பேரா மாறுதுல, தட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் ரெபிலியன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. அண்ட் அடுத்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று, இந்த உலகம் முழுக்க வார், கிளைமேட் சேஞ்ச்னால ஃப்ளட், எல்லா மக்கள்கிட்டயும் வெறுப்பு, ஹேட்ரட், கவர்மெண்ட் ஃபுல்லா கரப்ஷன், சுத்தி முழுக்க எல்லா ஆக்டிங் தான். எல்லா ஆக்டிங், கொடுமைகள், பொய். ஸோ இப்படி இருக்கிற உலகத்துல அப்படி பேரலா ஒரு போயிட்டு ஒரு போயம் எழுதிட்டு இருப்பாரு, சந்தோஷமா இல்ல வீரமா. ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு டீச்சர் டீச் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு அம்மா குழந்தைக்கு பாட்டு பாட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி
ஹியூமன் மிஸ்ட்ரி. லாஜிக் புரியுதுல? இஃப் எவ்ரிதிங் லுக்ஸ் broken, எல்லாமே உடைஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஹியூமன்ஸ் ஸ்டில் கிரியேட்ஸ் தி பியூட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியை ரைட்டிங்ல எழுதுறாரு. அதாவது வேர்ல்டை பத்தின இல்லூஷன் எழுதாம, சுகர் கோட்டடா எழுதாம, என்ன இருக்கோ அப்படியே எழுதுற ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் ஒருவேளை இவரோட ரைட்டிங்கை புரிஞ்சுக்கணும்னா இவரோட 2 முக்கியமான புக், சாட்டன் டாங்கோ, தி மெலன்கோலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ஒர்க் வந்து படமா வந்திருக்கு. இந்த படம் பார்த்தா இவரோட உலகத்தை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் அகைன் சமரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். யூரோப்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு ரைட்டிங்ல. காஃப்கா அப்சர்டிட்டி பத்தி எழுதுறாரு. பட் எதோட அப்சர்டிட்டி? பியூரோக்ரசி. மீனிங் புரிஞ்சா? ஒரு ஆர்டினரி பர்சன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறாரு. உள்ள போனா என்ன சொல்லுவாங்க? அந்த கவுண்டர் போங்க, அடுத்த கவுண்டர் போங்க, அடுத்த கவுண்டர் நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிஸ்டம் இருக்குல்ல, பியூரோக்ராட்டிக் சிஸ்டம், அந்த இண்டிவிஜுவலை மதிக்க அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்கு ஒரு யூனிக் இருக்கு. அவனோட இண்டிவிஜுவாலிட்டி ஆஃபீஸ்க்குள்ள போனா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த குழப்பமான மனித தன்மையற்ற ஒரு உலகத்தை பத்தி எழுதுறாரு யாரு? காஃப்கா. அடுத்த விஷயம், தாமஸ் பென்ஹார்ட் எக்ஸ்போசஸ் தி ஹியூமன் குரூயல்டி. மனிதர்கள் பேசுற காசிப், ஹியூமிலியேஷன், பீட்ரேல், அதை காமெடியா சொல்றவர். ஸோ இதே குழப்பமான உலகத்தை தான் கிராஸ் நகர்கோயும் எழுதுறாரு. பட் என்ன பண்ண சொல்றாரு? அதே குழப்பமான உலகத்துல, அப்சர்ட் உலகத்துல, அதே குரூயல் இருக்கிற உலகத்துல ஆர்ட்ல யூ கேன் ஃபைண்ட் மீனிங்ஃபுல். எங்க உண்மையை பார்க்க முடியும்? ஆர்ட்ல உண்மையை பார்க்க முடியும். எல்லா மக்களும் போய் பேசிட்டு கடைசியா அட்லீஸ்ட் ஒரு உண்மையை போயம்ல எழுதுவாங்க, பெயிண்டிங்ல காட்டுவாங்க. ஆர்ட் இஸ் தி அல்டிமேட் ட்ரூத். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா மக்களும் உண்மையை ஒரு தலைவர் கிட்ட தேடுறாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு தலைவர் இருப்பாரு, அவர் சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு எல்லாரும் நம்பிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆட்டோகிரசி. ஒரு லீடர் பேசுறது எல்லாமே உண்மை நம்பிட்டு கொஸ்டின் கேட்காம அப்படி நம்புறோம்ல, தட் இஸ் ஆட்டோகிரசி. பிளஸ் நம்ம நாட்டை நம்ம லவ் பண்ணுவோம், பேட்ரியாட்டிசமா இருப்போம், அந்த பற்றுல நேஷனலிசம் ஸ்ட்ராங் ஆகும். பட் அதே ஊர்ல வாடுற மக்கள் கிட்ட லவ் காட்ட மாட்டேன். கம்பேஷன் இல்லாத நேஷனலிசம் இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல யாரா சில பேர் நேர்மையா வந்து எகுத்து கேள்வி கேட்டா அது டிசென்ட் வாய்ஸ்னு அடைக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன்ஸ் சோல் ஸ்டாப் கேரிங். இந்தியன் ஓஷன்ல நம்ம இந்தியன் நேவி ஷிப் இருக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரேடார் வச்சுக்கிட்டு பார்த்தா நம்ம அட்டாக் பண்றதுக்கு ஒரு எனிமி போட் வருது, லோ லெவல்ல ஒரு ட்ரோன் வருது, இல்லைன்னா ஃபாஸ்டா ஒரு ஏர்கிராஃப்ட் வருது. 3மே ஒரே டைம்ல வருது. இந்தியன் நேவி ஷிப்பால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்றது இருக்கட்டும். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த ஒன்னும் டிஃப்ரெண்ட் த்ரெட்ல போட்டுக்கு கன் யூஸ் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்றதுக்கு மிசைல் தேவைப்படலாம். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒன்று தேவைப்படுது இல்லை? அப்போ என்ன ஆகும்? எல்லா டைமும் யாருமே அட்டாக் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெப்பன்ஸ் எடுத்துட்டு போகணும்ல, ஸ்டோரேஜ் அதிகம், ஆனால் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வெப்பனை தயாரிக்கலாம். அந்த வெப்பன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ண முடியும், குட்டியை வர போட் அட்டாக் பண்ணணும், ட்ரோனி மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் LMM. ஸோ இந்த மிசைல தான் லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல் UK கிட்ட இருந்து இந்தியா வாங்க போகிறோம். எவ்வளோ விலையில? 350 மில்லியன் யூரோல. லைட் வெயிட்டா புரியுதா? ஈஸியாக லான்ச் பண்ண முடியும். சர்ஃபேஸ் டு ஏர், ஏர் டு ஏர். அட் தி சேம் டைம் நம்மள அட்டாக் பண்ணா டிஃபென்ஸ்க்கு பயன்படுத்தலாம், நாமளும் அட்டாக் பண்ணலாம் அஃபென்ஸ். ஆச்சு புரியுதுல? ஸோ லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நிறைய இடங்களை பயன்படுத்த முடியும். கடலையும் பயன்படுத்த முடியும், ஆர்மியும் பயன்படுத்த முடியும். ஈஸி. இப்போ புரியுதுல? ஸோ திஸ் மிசைல் டஸ் தி மல்டிபிள் ரோல். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் அட்டாக் பண்ணுது. லைட் வெயிட்டாகவும் இருக்கு. அப்போ நிறைய மிசைல்ஸை எடுத்துட்டு போகலாம் கப்பலில். ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்தியா கிட்ட பிரம்மோஸ் ஹெவி மிசைல் இருக்கு, ரொம்ப லைட்டான நிறைய கன்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ மீடியமான LMM வாங்கிடுச்சு. லைட் வெயிட் மல்டிபிள் ரோல் மிசைல் சிஸ்டம். ஓகேல? இந்த பாயிண்ட் முக்கியம். இந்தியா UKவோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ல, பிசினஸ் டீல்ல டிஃபென்ஸ் டீல் வருதா? டிஃபென்ஸ் டீல் வருது. அப்போ எல்லா பொருளும் இவ்வளவு காசு கொடுத்து 350 மில்லியன் பார்த்தோம்ல, அவ்வளவு காசு கொடுத்து பொருள் தான் வாங்கிட்டு இருக்கோமான்னு கேட்டா அதுவும் பண்றோம். அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி வாங்குறோம். அதாவது ஷிப் பார்த்தோம்ல, ஷிப்ல நமக்கு தேவையான வெப்பன்ஸ் பார்த்தோம். பட் அந்த ஷிப் எதில் போகும்? இட் மூவ்ஸ் ஆன் ஃபியூல் தேவையில்ல. பட் இப்போ என்ன பண்றாங்க? எலக்ட்ரிக் மோட்டாரை பயன்படுத்தலாம். ஸோ எலக்ட்ரிக் பவர்டு இன்ஜினை, இந்தியன் நேவிக்கு தேவையான எலக்ட்ரிக் பவர்டு இன்ஜினை UK இங்க வந்து செய்ய போகுது. இப்போ நம்ம இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? வந்து செய்ய போறாங்க. இப்போ செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துப்போம். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ LMM இம்போர்ட் பண்ணோம். பட் இது என்ன பண்ணல? இம்போர்ட் பண்ணல, கிரியேட் பண்றோம், சேர்ந்து கிரியேட் பண்றோம். அடுத்து நம்ம ஊர்ல இருந்து UKக்கு ஒரு 64 இந்தியன் கம்பெனிஸ் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போறோம், கம்பெனி வாங்கி போறோம். யாருக்கு நல்லது? ஃபர்ஸ்ட் நல்லது அவங்களுக்கு தான். UKல நிறைய கம்பெனி வந்துச்சுன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய ஜென்ரேஷன் growth. ஸோ டிஃபென்ஸ் கோஆபரேஷன், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஆல்சோ UKவோட முக்கியமான யூனிவர்சிட்டி ஆஃப் லாங்கஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ரே. இந்த ரெண்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியும் UK யூனிவர்சிட்டியும் இந்தியாவில் கேம்பஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ஹார்ட் பவர் மிசைல், சாஃப்ட் பவர் எஜுகேஷன். ஸோ இதான நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல. இந்தியா வில் பை UK மிசைல்ஸ் ஃபார் 350 மில்லியன். அடுத்த பாயிண்ட், நாங்க 2 கண்ட்ரியும் இந்த உலகத்துல ஸ்டெபிலிட்டி விரும்புறோம். அவ ஸ்டெபிலிட்டி உருவாகணும்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் முடியணும். 2 பேரும் தனித்தனியா ஃப்ரீயா வாழணும். 2 பேரும் தனித்தனியா தனி கண்ட்ரியா வாழணும். 2 ஸ்டேட் சொல்யூஷன். பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட், இஸ்ரேல் ஸ்டேட், 2 ஸ்டேட்டா வாழ்ந்துக்கலாம். ஸோ இந்தியா UK வெல்கம் தி 2 ஸ்டேட் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கால்டு மிஸ்டர் ட்ரம்ப் 20 பாயிண்ட் பீஸ் பிளானை என்கரேஜ் பண்றோம். ட்ரம்போட காசா பீஸ் பிளானை என்கரேஜ் பண்றோம், வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்யூ தான். பட் அகைன் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்க ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட், ரொம்ப சின்ன கடை, ஒரு பிரியாணி கடை வச்சுக்கலாம். நல்ல பிரியாணி. பட் நிறைய பேர் வாங்கணும்னா எது தேவை? ஸ்விக்கி, சொமேட்டோ தேவையா? ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. பட் அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு ஆர்டருக்கும் 30%லேருந்து 40% கேட்கறான். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் பிரியாணினா அந்த 100 ரூபாயில 30 rupees, 40 rupees அவன் கேட்கறான். அப்ப குட்டி குட்டி கடைக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகாதுல்ல. அப்ப 100 ரூபாய் பிரியாணியை
என்ன மாத்திடுவாங்க 150 மாத்திடுவாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், இந்த 30 ரூபா 40 ரூபாவை ஸ்விக்கி கொடுத்துட்டு அந்த காசு எடுக்க முடியும். அப்ப பிரியாணி விலை அதிகமாயிடுச்சுன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ ரீசெண்ட் டைம்ல ஜொமேட்டோ ஸ்விக்கில ஃபுட் விலை அதிகமாகிறது பார்த்துருப்பீங்க. ஃபுட் விலை அதிகமானதுனால கஸ்டமர்ஸ் ஸ்டாப் ஆர்டரிங். ஸோ கஸ்டமர்ஸ் ஆர்டர் சாப்பிட்றதுனால தேவையில்லை, ஜொமேட்டோவும் தேவையில்லை, ஸ்விக்கியும் தேவையில்லை, இல்லை கடைக்காரங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் டிஜிட்டல் ரெபலியன். அதாவது வழக்கமான ஆப் இருக்குல்ல, ஜொமேட்டோ ஸ்விக்கியை தூக்கிட்டு நம்ம லோக்கல் லெவல்ல ஜாரோஸ் தமிழ்நாட்டில் உருவாக்குன ஆப், அந்த ஆப்பை பயன்படுத்துறாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிள் யூஸ் மாதிரி தெரியும். நல்லா யோசிங்களேன், நம்ம ஊர் கடைக்காரங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல 40% காசு அவன் எடுத்துக்கிறானா, அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெல்த் எக்ஸ்ட்ராக்ஷன் தானே. நம்ம உழைப்பு என்ன பண்றாங்க சொல்றாங்க தானே. ஸோ டிஜிட்டல் காலனைசேஷன் சொல்லாமா, ஆப்பை பயன்படுத்தி நம்ம வெல்த்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல நிறைய கடை இருக்காங்க, இந்த எல்லா கடையையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாரு, டாப் லெவல்ல இருக்கிற டெக்னாலஜிக்கல் ஆப்ஸ். அப்போ அவங்களோட பவர் நம்ம ஊர்ல இருக்குல்ல, பவர் எசிமெட்ரிக். ஸோ ராம் பிரசாத்னு ஒரு ஆள், அவர் தான் ஃபவுண்டர். எல்லா டயர் 2லயும் டயர் 3லயும் டயர் 2 டயர் 3 ஊர்ல ஆரம்பிக்கிறார். பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ தமிழ்நாட்டில் அவர் என்ன பண்ணல, ஸ்விக்கி எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி பண்ணல. ஸ்விக்கில கமிஷன் மாடல், ஒரு ஆர்டருக்கு 30% 40%. எப்படி தேவையில்லை, மாசத்துக்கு 3000 கொடுத்தா போதும். ஒவ்வொரு ஹோட்டலும் பெரிய கடையா இருந்தா மாசத்துக்கு 3000 கொடுத்தா போதும், சின்ன கடையா இருந்தா மாசத்துக்கு 500 ரூபாய். எவ்வளவு ஆர்டர் வந்தாலும் இதான் காசு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாசம் அந்த 30% காசு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு 20,000 போயிருக்கும். இப்போ 3000 முடிஞ்சு போச்சு, 90% ப்ராஃபிட். இப்போ என்ன உருவாக்குது, டிஜிட்டல் காலனைசேஷன்ல இருந்து டிஜிட்டல் ஃபேர்னஸா இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஸ்விக்கில ஒர்க் பண்றாங்கன்னா இந்த ஆர்டர் எடுத்து வருவாங்கல்ல, காசு எதுக்கு போகும், வண்டி பெட்ரோலுக்கு போகுமா. இவங்க என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் பைக் தராங்க. ஸோ ஜெரோஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் 0. ஒருவேளை நார்மல் பைக் பயன்படுத்துறீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் காசு யார் தரா, ஆப் தருது. லாஜிக் புரியுதா. இப்போ கடைக்காரங்களுக்கும் லாபம், ஒர்க் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகுது, கன்சியூமர்ஸ்க்கும் கொஞ்சம் காசு குறையும். பண்றது யாரு, ஒரு ஸ்டார்ட் அப் ஆப். இவங்களோட ஐடியா என்னது, ப்ராஃபிட் தான், எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுல, கம்யூனிட்டி கேபிட்டலிசம். ஸோ இப்போ தான் ஆகுது, டெவலப் ஆயிட்டு இருக்கு. தேனி பெருந்துறைன்னு டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் ஜொமேட்டோ இருக்கிற ஊர்ல பிசினஸ்ல ஒரு லோக்கல் ஆப் சஸ்டைன் ஆகுது ரொம்ப கஷ்டம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 கேரளாவில் ரெசாய் ஒரு ஆப் இருந்துச்சு, சேம் ஃபுட் லைக் ஆப். பட் என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன ரீசன், ஒரு ஆப் தான், 1,00,000 பேர் கொடுத்தாலும் ஒரு ஆப் தான், 100 பேர் கொடுத்தாலும் ஒரு ஆப் தான். அப்போ ஜொமேட்டோக்கு 1,00,000 ஆர்டர் வரதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நிறைய காஸ்ட் கிடைக்கும். அந்த காசுனால ஆப் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஸ்டார்ட் அப்க்கு சின்ன ஆப் இருக்கிறதுனால ஒரு 100 ஆர்டர் வரும், அந்த 100 ஆர்டர் காசு வச்சு தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாமே ஸ்கேல் லெவலில் பெருசு. ஸ்கேல் லெவலில் பெருசா இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி செம ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அதை எடுத்து போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன பாயிண்ட், அப்போ ஃபியூச்சர்ல இப்போ இருக்கிற மாதிரி சீப்பராகவே மேனேஜ் பண்ணணும்னா ஃபுட் ஆர்டர் நிறைய விஷயத்தை மாற்றணும்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், லாஜிஸ்டிக் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அவங்க ஆப் சம்மந்தப்பட்ட எல்லா டிரைவர்ஸுமே அவங்க கிட்ட ஒர்க் பண்ண வைக்கணும். அதெல்லாம் முக்கியமானது. இந்த ஆப் எப்படி இருக்கணும், கிராஷ் ஆக இருக்கணும்ல. பிளாட்ஃபார்ம் ரிலையபிலிட்டி யோசிக்க முடியுதா, சாப்பாடு தானே இது. லஞ்ச் டைம்ல பசியோட வந்து ஜெரோஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, கிராஷ் ஆயிடுச்சுன்னா ரிலையபிலிட்டி போயிடும்ல. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், கஸ்டமர் அக்விசிஷன், டிரைவர் ரீடென்ஷன், பிளாட்ஃபார்ம் ரிலையபிலிட்டி, இது எல்லாமே லாங் ரன்ல இம்ப்ரூவ் பண்ணும்ல. ஸோ திஸ் இஸ் தி கோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஒய் ஆர் தமிழ்நாடு ஃபுட் அவுட்லெட்ஸ் ஆப்டிங் ஃபார் நியூ டெலிவரி பார்ட்னர். ஸோ ஓகேல, ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான ஆர்டிகளையும் படிச்சாச்சு. நம்ம ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கல, பர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்குறோம். நீங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ற ஆளா இருந்தா மெயின்ஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸை பர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்துக்க முடியும். ஒரு எடுத்துக்க முடியலன்னா ஜஸ்ட் சி தி ஹேண்ட் அவுட்ஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் 1 வீக்கோட ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் எடிட்டிங்க்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கெண்ட் டைம் இருக்குல்ல, வீக்கெண்ட்ல ஒரு ஃபுல் கம்பைலேஷனை ஷேர் பண்ணிடுறேன்.